அங்கவீனமுற்ற நபர்கள் நமது பரிதாபத்துக்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் சம உரிமைக்கு உரியவர்கள். 1996ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க சட்டம் அவர்களது உரிமை தொடர்பாக என்ன சொல்கிறது? ஒரு அங்கவீனமுற்ற நபரின் உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவர்கள் எங்கு சென்று முறையிடுவது? தேசிய சபையிடமா அல்லது நீதிமன்றங்களிடமா? நோயினிதியின் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சட்டம் என்பது ஒரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான சமமான பாதுகாப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்க வேண்டும். அந்த வகையில் எமது சமூகத்தின் ஒரு அங்கமாகிய அங்கவீனமுற்ற நபர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவது எப்படி? கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொது இடங்களுக்கான அணுகல் என அனைத்து துறைகளிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டபூர்வமான உரிமைகள் என்ன? அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்கவிருக்கும் சட்டம் 1996ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க அங்கவீனமற்ற ஆட்களின் உரிமைகளை பாதுகாத்தல் சட்டம். இன்று இது தொடர்பாக எங்களோட கலந்துரையாடுவதற்காக சட்டத்திரணி AS அற்புதராஜ் அவர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்கலாம். வெல்கம் டு த ஷோ. வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான சட்டம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கிறோம். அதுக்கு நேரம் ஒதுக்கி வந்தமைக்கு நன்றி. என்னென்னா, முதலாவது எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த சட்டம் இந்த சட்டத்தில் அடிப்படை நோக்கம் என்ன? இந்த 1996ஆம் ஆண்டு எமது இலங்கை பாராளுமன்றத்தினால் 28ஆம் இலக்கத்தில் இயற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற அங்கவீனமுற்ற ஆட்களின் உரிமைகளை பாதுகாத்தல் சட்டம் என்பது தன்னகத்தே கொண்டிருக்கிற முதன்மை நோக்கம் என்னவென்றால், இந்த அங்கவீனமுற்ற ஆட்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு தேசிய சபையை உருவாக்குதல் என்பதுதான். ஏனென்றால் இந்த சட்டத்திலே மொத்தமாக 37 பிரிவுகள் காணப்பட்டாலும் கூட அதில் குறிப்பாக 2 பிரிவுகள் மட்டும்தான் அவருடைய உரிமைகள் பற்றி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. மிகுதி அனைத்துமே ஒரு தேசிய சபையை உருவாக்குவது தொடர்பாகவே, அதனுடைய பணிகள் அதை எவ்வாறு அமைய வேண்டும், அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும், அதை யார் யார் வழி நடத்துவது, அதனுடைய நிதி எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பற்றி தான் முற்றுமுழுதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. அடுத்து எனக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கலந்துரையாடலுக்கு போகிற முதல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறேன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றது அங்கவீனமற்ற நபர்கள், இந்த 2 சொற்களையும் நான் வெவ்வேறு இடங்கள் ஆக்கள் மாற்றி மாற்றி பாவிக்கிறத கண்டிருக்கிறேன். உண்மையில நாங்கள் எதை பாவிக்கிறது சரியாக இருக்கும்? ஆரம்ப காலத்தில் சொல்லுவார்கள், அதில் ஊனமுற்றாக்கள் அல்லது குறைபாடுடையோர் என்று வந்த அந்த பதங்கள் பிற்காலத்தில் வலுவிழந்தோர், மாற்று வலுவுடையோர், அங்கவீனமுற்றோர் என்று தற்போது மாற்றுத்திறனாளிகள் என்ற சொற்களும் பாவிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சட்டத்தின் நோக்கத்திற்காக இது அங்கவீனமுற்ற ஆட்கள் என்கின்ற சொல்தான் பாவிக்கப்படுகிற காரணம் என்னவென்றால், ஒரு சட்ட ரீதியாக நாங்கள் சொல்லாடல்களை பாவிக்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக இப்போ தமிழில் நாங்கள் நிறைய கதைப்போம். அவன் வந்தான், அவள் வந்தால், அவர் வந்தார் என்போம். அவர் வந்தார் என்பது ஒரு மரியாதைக்குரிய சொல்லிய ஒழிய அது பாலை காட்டாது. அதே போன்று இப்போ அங்கவீனமுற்றவர் என்று சொல்வதை விட அவரே ஒரு புகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வது நல்லது என்று பல மேடை பேச்சுகளிலும் எழுத்துகளிலும் எழுதப்படுகிறது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற சொல்லுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போமாக இருந்தால், அவர் நிச்சயமாக தன்னுடைய ஒரு திறன் குறைகின்ற போது இன்னும் ஒரு திறனை பயன்படுத்தி அந்த திறனின் ஊடாக ஒரு வெற்றியை கண்டவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கலாம். அப்படி ஒன்று வருகின்ற போது இந்த அங்கவீனமுற்றவர் என்பதற்கும் மாற்றுத்திறனாளி என்பதற்கும் இடையில் சின்ன வித்தியாசம் வந்துவிடும். இந்த சட்டத்தின் நோக்கத்தை பார்க்கின்ற போது சட்டத்திலே 37ஆம் பிரிவில் அங்கவீனமுற்ற ஆள் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு தேவையை தனக்குத்தானே புரிய முடியாதவராக, அவர் பௌதிக அளவில் உடல் ரீதியாக அல்லது உள ரீதியாக ஒரு குறைபாடுடையவராக இருக்கின்ற நபர் என்று சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் ஒரு மனித உரிமைகள் பற்றிய பிரகடனத்தோடு நாங்கள் பார்க்கின்ற போது, மனித உயிர் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை அந்த அனைத்துலக மனித உரிமை பிரகடனத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகில் பிறந்த அனைத்து மனித உயிர்களும். அப்போ இங்கே நாங்கள் பாவிக்கிற சொல் அங்கவீனமுற்ற ஆள், ஆனால் அனைத்து மனித உயிர்களும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா நீங்கள் பார்ப்பீர்கள், அண்மை காலங்களில்
வித்தியாசமான ஆட்கள் பிறக்கிறார். 6 விரலோடு ஒருவர் பிறப்பார். சில பேருக்கு மனித தலை, ஒரு மிருகத்தினுடைய உடம்பு அப்படியெல்லாம் இருக்கின்ற போது அவர்கள் உயிர்கள். அப்போ ஒரு மனித உயிராக அது பிறந்த உடனேயே அங்கே வந்து நாங்கள் ஒரு ஆள் என்ற ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருகிறோம். இப்படியான வித்தியாசங்கள் வந்து விடலாம். அதனால தான் இந்த மாற்றுத்திறனாளி என்ற ஒரு சொல்லுக்கும் அங்கவீனமுற்ற ஆள் என்ற சொல்லுக்கும் இடையில வித்தியாசங்கள் வந்து விடலாம். அதனால சட்டத்தின் நோக்கத்துக்காக மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல் பாவிக்கப்படவில்லை. மாறாக அங்கவீனமுற்ற ஆள், அது ஆங்கிலத்தில் த பர்சன் வித் டிசேபிலிட்டி என்று தான் பாவிக்கிறார். மற்றது வந்து இந்த எங்களோட பொதுச் சேவைகள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்ற இந்த பொதுச் சேவையில் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த அங்கவீனமுற்றவர்களுக்கான உரிமைகளை இந்த சட்டம் எப்படி உத்தரவாதம் செய்யுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தில் ஆக 2 பிரிவுகள் மட்டும்தான் இந்த உரிமைகளை பற்றி சொல்லுகிறது. அதில் குறிப்பாக நான் சட்டமாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் குறிப்பாக இந்த எங்களுடைய நேயர்கள் விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக 23வது பிரிவை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் உபபிரிவுகள் 3 காணப்படுகிறது. அதில் முக்கியமாக சொல்லப்படுகிற உரிமைகள் என்னவென்றால், நான் ஒரு வேலை வாய்ப்பை பெறுகின்ற போது அந்த வேலை வாய்ப்பை மற்றவர்களுக்கு ஏற்ற வகையில் சமமாக பெற்றுக்கொள்ள வேணும். வேலை வாய்ப்பு, ஒரு பதவி நிலையை நான் அடைகின்ற போது மற்றவை போன்று சமமான பதவி நிலையை அடைய வேண்டும். அதே மாதிரி ஒரு பாடசாலையில் நான் சென்று கற்கின்ற போது அந்த பாடசாலையினுடைய அனுமதியை நான் சமமாக பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக, நான் பொதுவாக அனைத்து கட்டிடங்களுக்கும் அனைத்து பொது இடங்களுக்கும் மற்றவர்கள் சாதாரணமான ஒரு பிரஜை என்ன உரிமைகளை பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கிறதோ அதே அளவுக்கு நான் பாவிக்கக்கூடியதான ஒரு உரிமையை எனக்கு இந்த சட்டம் வழங்குகிறது. குறிப்பாக ஒரு 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 பொது மலசலகூடத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது பொதுவான மலசலகூடம் என்பது அது காசு கொடுத்து கட்டணம் செலுத்தி போகிற ஒரு மலசலகூடமாயினும் அல்லாவிட்டாலும் கூட அவர் அதனை அணுகுவதற்கான உரிமையை இந்த சட்டம் வழங்குகிறது. 3வதாக அதில் சொல்லப்படுகிறது, இந்த பொது இடங்களை, பொது போக்குவரத்துகளை நாங்கள் பாவிப்பதற்கு என்ன வகையில் அது இருக்க வேணும் என்ற ஒரு மோடு, அந்த ஒரு மாதிரியை உள்ளடக்கி இந்த சட்டம் உரிமையை வழங்குகிறது. மீறப்படுகின்ற போது நான் என்ன செய்யலாம் என்பதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. அந்த சட்டத்தில் நாங்கள் 24வது பிரிவை பார்க்கின்ற போது, இப்பொழுது நீங்கள் அனைவரும் தெரிந்த மாதிரி மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட பின்னர் 1987 உருவாக்கப்பட்ட மாதிரி மாகாண மேல் நீதிமன்றங்கள் இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. இது நாங்கள் ஆரம்ப காலங்களில் எல்லாரும் கொழும்புக்குத்தான் வந்து மேன்முறையீடுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அது இப்பொழுது மாகாண ரீதியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் மாகாண மேல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமையை இந்த சட்டம் வழங்கி இருக்கிறது. மற்றது வந்து இந்த சட்டம், இந்த அங்கவீனமுற்ற நபர்களுக்கான சட்டம் வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு பாதுகாப்பை இல்லை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது? உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி இந்த 3 உரிமைகளை இந்த சட்டம் வலியுறுத்துவதன் மூலம் அதற்கு மேலதிகமாக அது பாதிக்கப்படுகின்ற போது நாங்கள் ஒரு மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு வழக்கிட்டு எங்களுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி இருக்கிறது. உடனடியாக இது ஒரு தனிநபராக நாங்கள் பாதிக்கப்படுகின்ற போது செய்யலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தினுடைய ஆரம்ப நோக்கம் ஒரு தேசிய சபையை ஸ்தாபிக்கிறது. அந்த சபையின் ஊடாக சகல விடயங்களையும் செய்வது. ஏனென்றால் இது வந்து ஒரு நாங்கள் சொல்கிறோம், ஒரு அரச கொள்கைகளின் அடிப்படையில் காலத்துக்கு காலம் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது தொடர்பாக சில ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே தான் 1996ஆம் ஆண்டில் இந்த 28ஆம் இலக்க சட்டத்தின் மூலமாக இந்த தேசிய சபை அங்கவீனமுற்ற ஆட்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே வந்து நாங்கள் சொல்லுவோம், ஒரு தனியொரால் நின்று போராடுவதை விட ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக போராடுகின்ற போது நாங்கள் பல விடயங்களை சாதித்து விடலாம். ஆகவே இந்த ஒரு தேசிய சபையாக நாங்கள் செயற்படுகின்ற போது இந்த தேசிய சபையினுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், அங்கவீனமுற்ற ஆட்களுடைய அவர்களுக்கு தேவையான நலன்புரி திட்டங்களை மேற்கொள்வது, அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, மேம்படுத்துவது. இதான் அவர்களுடைய. அது மட்டுமில்லாமல் 13வது பிரிவுடைய அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக 22
22 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. குறிப்பாக சுருக்கமாக சொன்னால் அரசுக்கு அங்கவீனமுற்ற ஆட்களுடைய உரிமைகள் என்ன, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்குகிறது. அதனை பாதுகாப்பது மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை செய்கிறது. அவர்களுக்கான புனர்வாழ்வு அமைக்கக்கூடிய இடங்களை உருவாக்குறது. ஓகே. உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்கிறது. அதனூடாக இவற்றை வளப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது. ஓகே. அவர்கள் பற்றிய ஒரு புள்ளி விவரங்களை தன்வசமே வைத்திருக்கிறது. அவர்களுக்கான சேவைகளை பற்றிய விவரங்களை வைத்திருப்பது. ஓகே. அதுக்கு மேலதிகமாக அப்படியான ஒரு நிறுவனங்கள் ஏதாவது இந்த அங்கவீனமுற்ற ஆட்கள் தொடர்பில் இருக்கின்ற போது அந்த நிறுவனங்களை கண்காணிப்பது, அவர்களை வழிநடத்துவது, அவர்களை இன்குவாரி அவர்களை சென்று விசாரிப்பது, அவர்கள் சரியான கவுன்சிலை வைத்துக்கிறான்னு பார்ப்பது என்று மேற்பார்வை செய்வது என்று சகல உரிமைகளையும் சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமாக தனி நபராக நான் சொன்ன மாதிரி 3 விடயங்களும், ஒரு நிறுவனமாக ஒட்டுமொத்த அங்கவீனமுற்ற ஆட்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, அதை மேம்படுத்துறது அதாக இந்த சட்டம் அமைந்திருக்கிறது. இது முழுமையாக பாதுகாப்பு. அது எவ்வாறு செயற்படுகிற 2வது விடயம். ஆனால் ஒரு பாதுகாப்பை வழங்குகிறவாறாக இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இந்த அங்கவீனமுற்ற நபர்களுக்கான தேசிய சபை வழங்குற சேவை தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி வேறு நிறுவனங்கள் இருக்குதா இலங்கையை பொறுத்தவரையில்? வேறு ஏதாவது அரசு நிறுவனங்கள் இருக்குதா இந்த மாதிரி சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு? இலங்கையை பொறுத்தவரை சமூக சேவைகள் திணைக்களத்துக்கு ஊடாக அல்லது அமைச்சின் ஊடாக தேசிய நேஷனல் செக்ரட்டரியேட் ஃபார் த பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது தேசிய செயலாளர் என்று சொல்லலாம், செக்ரட்டரியேட் செயலகம் ஒன்று காணப்படுகிறது. 2வதாக அதனை சொல்லுவோம் இந்த அங்கவீனமுற்ற ஆட்களுடைய அமைப்புகளினுடைய ஜாயிண்ட் ஒன்றிணைந்த முன்னணி என்று ஒன்று இருக்கிறது. அதனை DOJF என்று சொல்லுவார்கள். அது ஒன்று 2001ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது. அதுக்கடுத்து 3வதாக இந்த நேஷனல் கவுன்சில் தேசிய சபை தான் சட்ட ரீதியாக, அதாவது தேசிய ரீதியாக செயற்படுவதாக இருக்கிறது. ஆனால் இதனை தாண்டி NGOs என்று சொல்லப்படக்கூடிய அரச சார்பற்ற பல விடயங்கள் இருக்கிறது. இருப்பினும் கூட அதில் பார்வையற்றவர்களுக்கான சம்மேளனம், மற்றது ஒரு சென்டர் ஃபார் ஹேண்டிகேப்ட் என்று ஒன்று இருக்கிறது, மற்ற AKS அக்ஷா என்று ஒன்று இருக்கிறது. இது பெண்களுடைய அங்கவீனமுற்ற பெண்களுடைய உரிமைகளை எடுத்து வெளிக்கொண்டு வருவதாக இருக்கிறது. இதனை தவிர இப்போ உள்ளூருக்குள்ள எங்களோட யாழ்ப்பாணத்தில எல்லாம் யாழ் விழிப்புணர்வு சங்கம் என்று இருக்குது. இலங்கை வாழ் பார்வையற்றவர்களுக்காக செயலாற்றுகிற சங்கம் வாழ்வகம் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அது இலங்கை வாழ் பார்வையற்ற பிள்ளைகளை தன்னகத்தை கொண்டு கல்வி நடவடிக்கையை மேற்கொள்கிற ஒரு நிறுவனம். இப்படி பல அமைப்புகள் காணப்படுகிறது. ஓகே, நன்றி. மற்றது இப்போ நீங்கள் இந்த சட்டம் இந்த அங்கவீனமுற்ற நபர்களுக்கு வழங்கப்படுற உரிமைகள் தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உரிமைகள் மீறப்படுவதாக ஒரு ஆள் உணர்ந்தால் அவர் நீதி பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்முறை என்ன எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய சட்டத்தில் 24ஆம் பிரிவில் ஒரு நபர் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற போது அவர் மாகாண மேல் நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இந்த கடந்த 1996ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதிலும் கூட இந்த சட்டம் ஏட்டுச் சுரக்காய் போன்று, அதாவது உரிமைகளை பாதுகாக்கின்ற விதமாக இத்தகைய ஒரு வழக்கு நடவடிக்கையோ அல்லது அதில் முன்னெடுத்ததாக காணப்படவில்லை. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டடங்களில் இந்த அங்கவீனமுற்ற ஆட்கள் அணுகுவதற்கான வாய்ப்புகள் அற்றோர் சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில்தான் டாக்டர் அஜித் CS பெரேரா அவர்கள் கௌரவ சட்டமாதிபருக்கு எதிராக ஒரு வழக்கை 2009ஆம் ஆண்டு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்காக அது காணப்பட்டது. எங்களுடைய 1978ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு, எங்களுடைய இலங்கை யாப்பிலே 12வது உறுப்புரையில் நாங்கள் சமத்துவத்துக்கு பாராபட்சம் காட்டப்பட முடியாது என்கின்ற ஒரு உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையிலே இந்த டாக்டர் அஜித் CS பெரேரா அவர்கள் தன்னால் ஒரு பொது இடத்தை,
அணுகுவதற்கான வசதி இருக்கவில்லை. இதன் மூலம் தன்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக தாக்கல் செய்த இந்த வழக்கில் குறிப்பாக அவரால் கொண்டு வரப்பட்டது என்னவென்றால், இந்த பொது இடங்கள் நாங்கள் அணுகுவதற்கான வசதியை கொண்டிருக்கவில்லை. இந்த சட்டத்தில் கூட உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிற பொது இடங்கள் அத்தகைய ஒரு நிலைமையை கொண்டிருக்க வேண்டும் என்று. குறிப்பாக இந்த சட்டத்தில் ஒரு விடயம் இருக்கிறது. அந்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் காலத்துக்கு காலம் ஒழுங்கு விதிகளை ரெகுலேஷன்ஸை உருவாக்குவதற்கான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. இந்த அடிப்படையிலே சமூக சேவைகளுடைய அமைச்சர் 2006ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க ஒரு ஒழுங்கு விதியை உருவாக்கியிருந்தார். அந்த ஒழுங்கு விதியின் கீழ் ஒரு பொது இடம் அல்லது கட்டிடங்கள் எத்தகைய முறையில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற அது படங்களோடு அந்த ஒழுங்கு விதி வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த ஒழுங்கு விதிக்கு அமைவாக பொது இடங்கள் இருந்திருக்கவில்லை. அப்போ இதனால் இந்த அஜித் பெரேராவும் பாதிக்கப்பட்டதனால் அவர் தாக்கல் செய்த இந்த வழக்கில் ஏறக்குறைய பல ஆண்டுகள் இது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. அது தொடர்பாக விவாதம் நடத்தப்பட்டது. இறுதியிலே அதன் மூலம் பல கட்டடங்கள் மாற்றப்பட்டு விட்டது. இப்போ குறிப்பாக அதனுடைய இப்பொழுது நீங்கள் சாதாரணமாக ஒரு பொது இடத்தை நீங்கள் கட்டடம் ஒன்றை கட்டுவதற்காக விண்ணப்பிக்கின்ற போது கட்டாயமாக அந்த ஒழுங்கு விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இந்த தீர்ப்பு தற்போது தாக்கத்தை மாற்றியிருக்கிறது. அதே போல் அண்மையிலே கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முனராகலை மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட போது அதில் ரஷிகா நிரோஷனா என்ற ஒரு பெண்மணி 1993ஆம் ஆண்டு ஒரு விபத்தொன்றிலே தான் சிக்கியதாகவும் அதன் மூலம் தனக்கு வேலை வாய்ப்புக்கு தான் விண்ணப்பித்த போது அதனை தனக்கு கிடைக்கவில்லை என்று அவர் அந்த தனக்கு உரிமை மீறப்பட்டிருப்பதாக அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த வழக்கில் இறுதியாக அவர் சார்பாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர் தான் ஒரு அங்கவீனமுற்ற நபர் என்பதை நிரூபிக்க தவறிவிட்டார். இப்போ சாதாரணமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஏற்படுகின்ற போது அது ஒரு இந்த சட்டம் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு குறைபாட்டை ஏற்படுத்துகின்றதா என்றதை பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதால் ஒரு ஆக்சிடெண்டால் நான் ஒரு டிசேபிளாக அதாவது அங்கவீனமுற்றவனாக மாறிவிட முடியாது. நான் ஏற்கனவே முன்பு சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட நிரந்தரமான ஒரு உடலியல் ரீதியாக அல்லது மன ரீதியாக உளவியல் ரீதியாக நான் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாற்றப்பட வேண்டும். அப்படி இல்லை, அதனால் அந்த நபருக்கு கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் ஒரு வழக்கொன்று 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அனுராதபுர மேல் நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு அண்மையிலே. அந்த வழக்கில் இந்த மாவோ வவுனியா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு விடயம், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தான் அணுகுவதற்கு அதற்குரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கவில்லை என்ற அடிப்படையில் தன்னுடைய உரிமை மீறப்பட்டதாக இந்த மனுதாரர் தாக்கல் செய்த வழக்கை அனுராதபுர மேல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அப்படியான ஒரு வழி அங்கே இருக்கவில்லை என்று. அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபா நஷ்டஈடு வழங்கப்பட்டு உடனடியாக அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது. ஆகவே இப்பொழுது நாங்கள் மாகாண மேல் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்காக மேலே உயர் நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று வரை இந்த தேசிய சபை முற்றுமுழுதாக என்ன நோக்கத்துக்காக இந்த சபை உருவாக்கப்பட்டதோ அது எவ்வாறாக ஃபங்க்ஷன் பண்ணுகிறது, அதை எவ்வாறாக செயற்படுகிறது என்பது பலருக்கு தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக எனக்கு கூட தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டு வருகின்ற போதுதான் இப்படி ஒரு சபை இப்படியான விடயங்களெல்லாம் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை நான் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது இந்த அங்கவீனமுற்ற நபர்கள் தொடர்பாக எங்களுடைய சமூகத்தில் நிலவுற ஒரு பொதுவான பிழையான கருத்துக்களை நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இது ஆரம்ப காலத்திலே சொல்லுவார்கள், உங்களோட வீட்டில் ஒன்று தெரியாது, கண் தெரியாது, அதில் காது கேட்க அல்லது இயலாத ஒன்று பிறந்துட்டோ, அப்போ அது கொஞ்சம் விலசு குறைஞ்சது. அது விலம் குறைஞ்சதுக்கு அவ்வாறு பிறந்ததுக்கு காரணம் நீங்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறீர்கள் என்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. வெளியில் அவர்களை கண்டாருன்னா அவர்களை ஐயோ இன்றைக்கு இந்த பிள்ளையில முழிச்சிட்டேன், இன்றைக்கு போகிற காரியம் விளங்காது என்று சொல்லி பின்தள்ளி வைக்கிற ஒரு காரணம். இது எப்படி இந்த சமூகத்தில் இருக்குது என்றால் இன்றும் கூட பல வீடுகளில் இந்த பிள்ளைக்கு கண் தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை காது கேட்காதுன்னு சொல்கிற அளவுக்கு
சில பெற்றோர் தயாராக இல்லை. ஏனென்றால் அது தங்களுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஒரு சாபமாக நினைக்கிறார்கள், அல்லது அது ஒரு வித்தியாசமாக நினைக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர் மார்பு தட்டி என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்கிற அளவுக்கு வந்திருந்தாலும் கூட இன்றும் சமூகத்தில் அப்படியான ஒரு விடயம் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு அவர்களை பார்த்து திடீரென்று ஒரு இரக்கம் வரும் அல்லது கருணை வரும். அந்த இரக்கம் கருணை ஒரு அளவு நன்மையாக இருந்தால் பரவாயில்லை. குறிப்பாக இந்த பெட்டா பக்கத்தில் நாங்கள் போனோம்னா வாகனத்தில் வரவர்கள் அதில் ஒரு கந்திரியால் போய் கொண்டு இருக்கிறார், இல்லாட்டி காலை இல்லாதால் போய் கொண்டு இருந்தால் டக்குனு வாகனத்தை நிறுத்தி போட்டு அவற்றை கையில் ஒரு 50-100 கையில் வச்சுட்டு போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஏன் அவர்கள் அதை கொடுக்குறார்கள்னா அது அவியலுக்கும் தெரியாது. அவியலை பொறுத்த வரைக்கும் அதை ஏதோ தானம் செய்கிறார்கள், அது என்னத்துக்காக செய்கிறோம் என்றது தெரியாது. அப்படி ஒரு ஐயோ பாவம் என்று நினைக்கிற ஒரு பின்னணி இருக்கிறது. அண்மையில் எனக்கும் கூட அப்படி ஒரு ஆள் திடீர்னு வந்து யாழ்ப்பாணத்தில் கையில் காசை தர என்ற பிள்ளை பார்த்து சொன்னார், எங்கள் அப்பா லோயர் என்று. அதுக்கப்புறம் சொல்லிட்டு போனார். அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தவிர ஒரு அங்கவீனமுற்றவர் தொடர்பில் நான் எப்படி செயற்பட வேணும் என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை. அதனால் இப்போ சில பேர் வந்து அதிர்ஷ்ட லாப டிக்கெட்டுகளை விற்கிறார்கள், சில பேர் சும்மாவே இந்த பணம் பெறுவதற்கான நிதி கோரல் நடவடிக்கையில் டிக்கெட்டுகளை தங்கட தேவைகளுக்காக அடித்து கொண்டு விற்கிறார்கள். ஆனால் அந்த பணம் என்ன செய்யப்படுகிறதுன்னு சமூகத்துக்கு தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ அவர் கால் இயலாதவர், இவர் கந்திரியாதவர், இவர் வாய் பேசாதவர் வந்து விட்டார், அப்போ அவைகளுக்கு நாங்கள் உதவி செய்யத்தானே, இதுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா என்று தாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு வழங்குகிறார்களே ஒழிய அது சரியாக செய்யப்படுகிறதா என்றது இல்லை. இதுதான் தமிழில் சொல்வார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிட என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு விஷயத்தை கூட இங்கே பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஆகவே உங்களுக்கு தெரியும், எங்களோட ஆசிரியர் கீதம் ஒன்று இருக்கிறது, அது முத்தான சித்திரங்கள் முத்தத்தில் சிந்திய ரத்தினங்கள். இந்த பாடலை இயற்றிய சேர் பொன் வாமதேவன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை எங்களோட பார்வையற்றவர்களுடைய உழைப்பிரம்பு தினத்துக்காக இயற்றி தந்திருந்தார். அந்த பாடலில் சொல்லுகிற வரிகள் என்னவென்றால், எமக்காக அள வேண்டாம், எமை கண்டு அனுதாபம் தர வேண்டாம், எமை மதித்தால் போதும் உங்கள் உபகாரம் என்ன அந்த பாடல் வரிகள் வருகிறது. முதலாவது அவர்களுக்குரிய ரெஸ்பெக்ட், கௌரவத்தை கொடுக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அந்த கௌரவம் என்பது இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன கண்டுட்டு ஒருத்தர் திடீர்னு ஒரு 100 தந்து கையில் வச்சுட்டு போய்க்கலாம், அது எனக்கு ஒரு அகௌரவமாக தெரியும். அப்போ அந்த கௌரவத்தை அவர்கள் அதை புரிந்து கொண்டு அதனை வழங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் சமூகத்தில் இருக்கிறது என்றும், சில நேரங்களில் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவர் கந்திரியா பிள்ளை ஒருத்தரை கூட்டிக் கொண்டு போயிருப்பார். உடனே தனக்கு அவர் ஒரு வேலையை செய்ய வேண்டியிருந்தால் உடனே சொல்லுவார், நீ உன் வெள்ளப்பிரம்பை கொஞ்சம் நீட்டி கொண்டு வா, அப்போ அங்கே 100 பேர் நின்றாலும் உன்னை முன்னுக்கு விட்டுருவீனமெண்டு. அப்போ அந்த ஒரு சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இது வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணப்படுகிற ஒரு வீணாக பயன்படுத்தப்படுகிற நிலைமைகளும் சில இடங்களில் இருக்கிறது. அதே மாதிரி சில இடங்களில் போனோன்னு ஏன் என்ன முன்னுக்கு கூப்பிடல, நான் கந்திரியாலோ எனக்கு காலையிலாதாலோ என்று கூப்பிடுவதற்கு அப்படியான சலுகைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இது பயன்படுத்தப்படுது. அவை சலுகை என்பது வேறு, உரிமை என்பது வேறு, ரெண்டையும் கலந்துடக்கூடாது. உரிமைகள் வந்து சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கும், அந்த உரிமைகள் மீறப்படுகின்ற போது அங்கு ஒரு சட்ட கடமை இருக்கிறது, பரிகாரம் வழங்க வேண்டும். ஆனால் சலுகைகள் என்பது அது தன்பாட்டில் கொடுக்கப்படுகிறது. சலுகைகள் மீறப்படுகின்ற போது அங்கே எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. இதுதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களாக என்னால் ஓரளவு நன்கு அறியப்பட்டதாக இருக்கிறது. ஓகே, ஒரு நல்ல ஒரு பாடல் வரியோட அந்த பதிலை சொல்லியிருந்தீங்க, நன்றி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டங்கள் வந்து வெறும் சட்டங்களாக மட்டும் இல்லாமல் அது ஒரு உரிமையாக பார்க்கப்படுறதுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பொதுமக்களுக்கும் வேலை வழங்குனர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ எங்களோட பங்கு என்ன இந்த உரிமைகளை, உங்களோட இந்த உரிமைகளை பாதுகாத்து கொள்றதுல? உண்மையாகவே எதுவும் நாங்கள் இந்த உரிமைகள் பற்றி கதைக்கின்ற போது வரலாறு எப்படி இருந்தது என்றால், பைபிளின் படி சொல்வார்கள், ஆதி பெற்றோர் அம்மா ஆதாமுவால் இருந்தார்கள், 2 பேர் இருக்கையில் பிரச்சனை இருக்கையில். அது 4, 6, 10 என்று மாறி இந்த நாடுகளாக பிரிந்து கொண்டு போகின்ற போதுதான் என்னுடைய உரிமைகளை நாங்கள் வரையறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. உரிமைகளுடைய முக்கியமாக 3 சந்ததி உரிமைகள் இருக்கிறது. முதலாவதாக சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் மற்றும் குடியியல் உரிமைகள், அது முதல் சந்ததி உரிமைகள். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசானது தன்னுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலம் அவற்றை சொல்லிவிட்டு போகலாம். சில சட்டங்களை மட்டும் உருவாக்கினால் காணும், அதை அமுல்படுத்துவதற்கு பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அல்லது வீண் செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை. இரண்டாவது சந்ததி உரிமைகள் அது கலாச்சார சமூக உரிமைகளாக இருக்கின்றது.
அந்த உரிமை பொருளாதார உரிமைகள் இந்த உரிமைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சில வசதிகளை அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு சமூக உரிமைகளுக்குள்ள கல்வி வருகிறது. கல்வியை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் ஒருவர் கல்வி கற்பதற்கான உரிமை இருக்குமா இருந்தால் நிச்சயமாக ஒரு பாடசாலை கட்டப்பட வேண்டும். அந்த பாடசாலைக்கு ஆசிரியர்கள் வழங்கப்பட வேண்டும். அங்கே தளபாடங்கள் ஏற்படுத்த வேண்டும். இலவச புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்று அப்போ அரசுக்கு ஒரு சுமையாக வருகிறது. மூன்றாவது சந்ததி உரிமை என்று வருகின்ற போது தான் அது ஒரு குழும அல்லது குழு நிலையான ஒரு உரிமைகளாக வருகிறது. இதைத்தான் நாங்கள் இப்போ அண்மை காலத்தில் பார்த்துக்கணுங்க. பெண்கள் உரிமைகள், சிறுவர்கள் உரிமைகள், இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த அங்கவீனமற்ற ஆட்களுக்கு உரிமைகள், இதெல்லாம் ஒரு குரூப் ரைட்ஸ், குழு உரிமைகள் என்று சொல்லுவோம். இந்த குழு உரிமைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதனை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக காலத்துக்கு காலம் அவர்களுடைய தேவைகள் மாறுகின்ற போது யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் மாட்டு வண்டியில் பயணம் செய்கின்ற போது மாட்டு வண்டியை போகிறதுக்கு தேவையான தூரம் எங்களுக்கு ஒரு 3 அடி நிலம் காணும். ஆனால் இன்று நாங்கள் டிப்பர் ஓடுகின்ற போது நிச்சயமாக 14 அடி அகலத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இதனால் தான் வீதிகளும் அகலிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை வருகிறது. இப்போ காலத்துக்கு காலம் உரிமைகள் மாறப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே அங்கு சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அப்படி சட்டங்கள் உருவாக்கப்படுகின்ற போது அந்த சட்டம் தொடர்பான ஒரு வெளிப்படுத்தல் இத்தகைய இன்று நாங்கள் இப்பொழுது செய்கின்ற இந்த நிகழ்ச்சி போன்று ஒரு வெளிப்படுத்தல் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போ பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்று பார்த்தால் இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய வந்துவிட்டன, மீடியாக்கள் ஊடகங்கள் நிறைய வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தானம் தேசிய சேவை என்று ஒன்று இருந்தது. அதில் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்ற ஒரு காலம் இருக்கின்ற போது ரூபானி கொடுத்தாவணும் அப்படியான கால நிகழ்ச்சிகள் பார்க்கின்ற போதும் மக்கள் நிச்சயமாக அதை மட்டும்தான் தேட போகிறார். அதுக்குள்ளால் நிறைய நிகழ்ச்சிகள் போடினோம். ஆனால் இன்று நாங்கள் எத்தனை பேர் ரேடியோ பாவிக்கிறோம்னா இல்லை, எத்தனையோ பேர் யூடியூப்பில் தான் நிற்கிறோம், ஃபேஸ்புக்கில் நிற்கிறோம். இன்றைக்கில் இதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய இந்த விழிப்புணர்வுகளை கொண்டு செல்ல வேண்டும். நான் கூறிய மாதிரி இந்த தேசிய சபை தொடர்பான விழிப்புணர்வு எங்களுக்கு கூட பெருசாக இல்லை. இன்றைக்கி எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது. அத்தனை நிறுவனங்களுக்கும் தாங்கள் நிச்சயமாக தேசிய சபையின் கீழ் பதிவு செய்துதான் செயலாற்ற வேண்டும் என்கின்ற விடயம் தெரியாது. நிறைய என்ஜிஓஸுக்கு நிறைய பணம் வருகிறது வெளிநாட்டிலேருந்து, நிறைய தொகைகள் எல்லாம் வடகிழக்கில் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த தேசிய சபையில் நாங்கள் கட்டாயம் பதிந்திருக்க வேண்டும் என்பது. அதே போன்று தேசிய சபைக்கும் தெரியாது இப்படியான நிறுவனங்கள் பதிவு செய்யப்படாமல் இயங்குது என்ற அளவுக்கு அவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இல்லை. ஆகவே ஒன்று விழிப்புணர்வு என்பது முக்கியமாக கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த சட்டங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது பார்க்கப்பட வேண்டும். அந்த சட்டங்கள் வெறுமனே உரிமைகளை சொல்லுகிறது, அது நடைமுறையில் இருக்குதா என்றால் அதை நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டும். அதுக்கு என்னமொரு விதமான மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும். அப்படி இல்லாமல் நாங்கள் அந்த நடைமுறைகளில் சரி அங்கே ஒன்று சபை ஒன்று உருவாக்கியாச்சு அது எல்லாத்தையும் செய்யும் என்று வெறுமனை விட்டுட்டு போயிட இயலாது. அப்போ அந்த பார்க்கின்ற போது தான் இன்னமும் அந்த விடயங்கள் அதிகரிக்கப்படும். மூன்றாவதாக இப்போ உதாரணத்துக்கு இந்த வெளிநாடுகளில் எல்லாம் இந்த நுகர்வோர் தொடர்பில் அந்தந்த இடத்துலையே அவர் பாதிக்கப்படுகின்ற போது அந்த நுகர்வோர் கோட்ஸ் அல்லது நுகர்வோருக்கு அந்த சட்டத்தை அணுகக்கூடிய தன்மைகள் காணப்படுகிறது. அதே மாதிரியான விடயங்கள் இங்கே இலங்கையில் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு பார்வையற்றவரோ காது கேட்காதவரோ அல்லது ஒரு நடமாட கஷ்டப்படுகிறவரோ அவர் தனக்கு ஏற்படுற பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு உடனடியாக எங்கே சொல்லுவது என்றது ஒன்று இருக்க வேணும். இப்போ எல்லாருக்கும் 119 என்ற ஒரு இலக்கம் தெரியும். ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க வந்தாலும் 119 தான். மோட்டார் சைக்கிள் ஒழுங்காக பழுதாக போயிட்டு அதில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறார் என்றாலும் 119 தான். இப்படி ஒரு உரிமை மீறப்படுகின்ற போதும் எல்லாருக்கும் 119 தான் என்றால் 119க்கு செயலாற்றுவதற்கு அங்கே ஆஃபீஸர்ஸ் இல்லை. அப்போ அதனால் இப்படியான ஒரு துரிதமான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை நாங்கள் மிக அண்மையில் கொண்டே விட வேணும். இப்போ நேஷனல் கவுன்சில் என்றது இங்கே இருந்தாலும் கூட கொழும்பில் நாங்கள் மாவட்டங்கள் தோறும் அல்லது அவற்றை ஒரு கிராம சேவையர் ஊடாகவாவது அல்லது ஒரு பொது இடத்துல இருந்தாவது அணுகக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர வேணும். அப்படி ஒன்றை கொண்டு வருகின்ற போது தான் எதையுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய அணுகக்கூடிய ஒரு வசதி இருக்கின்ற போது தான் நிச்சயமாக அதனுடைய வினைத்திறனான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அங்கவீனமற்ற நபர்களின் உரிமைகள் தொடர்பான சர்வதேச ஸ்டாண்டர்ட்ஸோடு ஒப்பிடும்போது எங்களோட இலங்கையில் சட்டங்கள் எந்த நிலையில் இருக்குது? இலங்கை இதில் சர்வதேச நிலைமை என்பது
ஒரு சமவாயம் காணப்படுகிறது. 2006ஆம் ஆண்டிலே அங்கவீனமுற்ற நபர்களின் உரிமைகளுக்கான சமவாயம் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த சமவாயத்தில் மிக முக்கியமாக 5 விடயங்கள் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக 5 விடயங்கள் இந்த உரிமைகளை பொறுத்தவரையில். ஒன்று, ஒரு சமமான உரிமை, அதாவது பாராபட்சம் இல்லாமல் பார்க்கப்பட வேண்டிய உரிமையாக ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக சமமான அங்கீகாரத்துக்கான ஒரு உரிமை காணப்படுகிறது. மற்றவர்களை போல இவர்களுக்கும் சமமான அங்கீகாரம். அடுத்தது அணுகுவதற்கான உரிமை காணப்படுகிறது. சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை காணப்படுகிறது. அதே போன்று வேலை வாய்ப்புகள் தொடர்பான உரிமைகள் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கட சட்டத்திலேயும் மிக முக்கியமான 3 உரிமைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று வேலை வாய்ப்பு தொடர்பான உரிமை, மற்றது ஒரு அங்கீகாரம், சமமான அங்கீகாரத்துக்கான உரிமை இருக்கிறது. அணுகுவதற்கான உரிமைகள் இப்பொழுது நான் சொன்ன வழக்குகள் எல்லாம் பார்க்கப்பட்டு அவை கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த சுதந்திரமான வாழ்க்கை முறை என்றதை பொறுத்தவரை இன்று இலங்கையில் இது ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நாங்கள் பொதுவாக இந்த சமூக வலைத்தளங்கள் எடுத்ததுனால அங்கே ஆர்ப்பாட்டம், இங்கே ஆர்ப்பாட்டம், அங்கே இடம் விடப்படவில்லை, இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்கிறதாக பல விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட விசேஷமாக இந்த அங்கவீனமுற்ற நபர்களை பொறுத்தவரை சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை இன்னமும் மட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது. அது தனியாக சட்டத்தால் மட்டுமில்லை, அது எங்கட வாழ்க்கையில் காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒவ்வொரு தனி மனித கண்ணோட்டம். இது எங்கட சமூகத்தில் இருக்கக்கூடிய கண்ணோட்டம். குறிப்பாக ஒரு பார்வையற்றவர் எடுத்துக்கொண்டால், பார்வையற்றவர் ரோட்டில் தனியாக நடந்து போகிறதுக்கு அவர் முதல்ல தன்னை எவ்வளோ தூரம் மாற்றிக்கொள்கிறார் என்பது இருக்காது. இப்போ அவர்கள் முதல் தனக்கு பார்வையற்றவர் என்றால் அவரை தன்னை ஏற்றுக்கொள்ள வேணும். முதலாக தான் பார்வையற்ற நான் என்றதை ஏற்றுக்கொள்ள வேணும். அவர் தன்னை சில பேர் வெள்ளைப்பிரம்பை கொடுத்தால் வெள்ளைப்பிரம்பை தூக்கி பாக்கெட்டில் வச்சுருவாங்க, இல்லை பேக்கில் தூக்கி வைத்துருவாங்க, அதை வெளியில் கொண்டு வரது வெக்கம். அப்படி இல்லாமல் தனி மனிதன் முதல் தன்னுடைய அந்த அங்கவீனம் என்ற அந்த நிலைமையை, தான் அங்கவீனம் உற்றனன் என்ற நிலைமையை அவர் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேணும். இரண்டாவதாக அவர் அதனோடு வெளியிலே நடமாடுவதற்கு தயாராக வேண்டும். அப்படி தனியாக நடமாடுவதற்கு, தன்னுடைய பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்ற போதுதான் அவர் சுதந்திரமாக ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கான ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இப்போ வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனை பேர் கல்யாணம் பண்ண போகிறாருன்னால் அது இதெல்லாம் தனி மனித மனமாற்றங்கள் மட்டும்தான். அப்படியான ஒரு ஹை லெவலான ஒரு ஸ்டாண்டர்ட் இலங்கையில் வருவதுன்றது நீண்ட காலமாகலாம். ஆனால் அதற்கான சில விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேணும். இல்லை இவர்களாலையும் வாழ முடியும், இவர்களாலையும் செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வருகின்ற போது தான் அந்த தனி மனித ஒரு சுதந்திரமான வாழ்க்கை முறை வாழுவதற்கான ஒரு உரிமை 100% நாங்கள் பெற்றுக்கொண்டதாக அமையும். ஓகே, உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லலுமா இந்த சட்டத்தில் வேறு என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும்? இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டுமா என்றால், சட்டம் அழகாக இருக்கிறது. ஆனால் சட்டத்தில் இந்த தேசிய சபையை கண்காணிக்கின்ற அல்லது தேசிய சபையை ஒழுங்காக செயற்படுகிறதா என்றதை பார்க்கிறது யார் என்றது தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு என்னமோ ஒரு ஏற்பாடு இல்லை. குறிப்பாக இந்த சட்டத்துக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு அல்லது இந்த சட்டத்தினால் ஒருத்தர் பாதிக்கப்படுகின்ற போது வழக்கு போட இயலாது. ஏன்னா அது ஒரு விடுபாட்டு உரிமையாய் வழங்கப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு நல்ல வார்த்தை ஒன்று போட்டிருக்கிறார்கள், குட் ஃபெய்த். ஒரு நல்லெண்ணத்தோடு செயற்படாவிட்டால் அவர் பகிரங்க அலுவலராக, பகிரங்க ஊழியர் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு எதிராக வழக்கு போடலாம், இல்லைன்னு இல்லை. அப்போ அது ஒரே ஒரு விடயம்தான். அங்கே என்னவா இருக்குது என்றால், இதை ஒரு அளவு பாதிக்கப்படுகின்ற போது அல்லது அவையில் ஏதாவது சில விஷயங்களை செய்யலையென்னா கொண்டு போகலாம் வழக்கு. ஆனால் குட் ஃபெய்த்தாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் அவசர உலகம், நிறைய வேலைகளோடு நாங்கள் இருக்கின்ற போது, இந்த தேசிய சபை என்றாலே என்னென்னு தெரியாத பல பேர் இருக்கின்ற போது, இந்த தேசிய சபை சரியாக இயங்குதாண்டு எத்தனை பேர் கண்காணிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்பது இல்லை. ஏனென்றால் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே
இந்த சபைக்கான நபர்களை அஹ், அஹ், நியமிக்கிறது என்பது ஜனாதிபதி அவர்கள் அஹ், இந்த ச இந்த அமைச்சரோடு கலந்துரையாடிய பின் அவர்களை நியமிப்பதாக இருக்கிறது. ஓகே. அவ்வாறு நியமிக்கின்ற போது அவரை ரிமூவ் பண்ணுற அந்த நியமனத்தை இல்லாத ஒழிப்பதற்கும் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. காரணம் என்ன என்றால் என்ன காரணம் என்று சொல்லவே தேவையில்லை, அப்படி ஒன்று இருக்கிறது. அப்போ அங்கே ஒரு எதர்ச்சி அதிகாரமான ஒரு போக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆள் அங்கே வந்துட்டாருன்னா டக்குனு அமைச்சரோட ஒரு கன்சல்ட் பண்ணி போட்டு அவரை மாற்றி விடலாம். அப்படி என்றால் அப்போ இது சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சபையாக முற்றுமுழுதாக இருக்க முடியுமா என்றால் அங்கேயும் ஒரு பிரச்சனை ஒன்று வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இருப்பது ஓரளவு நல்லதாக இருக்கிறது. ஆனால் இப்படியான விடயங்களை இல்லாத ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர வேணும். ரெண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உரிமைகள் பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் என்னென்ன செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த சபை தனி ஒரு சபையாக மட்டும் இருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய பிரான்ச்சஸ், அதனுடைய கிளைகள் நாடு முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும். ஆக குறைந்த அளவு ஒவ்வொரு நிர்வாக மாவட்டத்துக்கு ஒரு அலகாவது கொண்டு வரப்படுகின்ற போதுதான் இந்த உரிமைகளை நாங்கள் நிச்சயமாக ஒரு நிதர்சனமான உரிமைகளாக வழங்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமா ஒரு சமூகத்துக்கும் அரசுக்கும் முன்வைக்க வேண்டிய முக்கியமான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா, இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே பொதுமக்களாக நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆம், நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னால், இது எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு நல்ல பண்பு. என்னை விட பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குற நல்ல பண்பு எங்கள் எல்லாத்தையும் இருக்குது. இந்த பழக்கம் இங்கே எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்க வேணும். அப்படி என்றால் என்னுடைய அயலில் இருக்கின்ற நபர், நான் நடந்து போகின்ற போது எனக்கு முன்னே வருகின்ற நபர் ஒரு அங்கவீனமுற்றவனா என்று பார்க்கின்ற பார்வையை நீங்கள் முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேணும். ஓகே. அப்படி அவரை பார்க்கின்ற போது நீங்கள் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். ஒருவேளை அவருக்கு படிக்கிறதுக்கு இயலும், அவரால் இயலும், ஆனால் படிக்கிறதுக்கான வசதிகள் எங்கே இருக்குதுன்றது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். குறிப்பாக எனக்கு எல்லாம் அப்படி ஆரம்பத்தில் கண் தெரியாமலுக்கு இருந்த நேரத்தில் கூட எங்கே படிக்கிறேன்னு தெரியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த சூழ்நிலையிலெல்லாம் ஒரு பிறகு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் நாஃபில் ஸ்கூலெல்லாம் போய் படித்தேன் நான். அப்போ அவருக்கு அந்த இப்படியான விடயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளலாம். இரண்டாவதாக, எங்களுக்கு தெரியக்கூடியதாக ஒருவர் பாதிக்கப்படுகின்ற போது அந்த பாதிப்பு தொடர்பாக அவருக்கு மேலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த பாதிப்பிலிருந்து அவரை மீட்டுக்கொள்வதற்கு, அவருடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் போகிற இடங்களில் ஒரு வசதிகள் இல்லை என்றால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், அங்கே ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது, ஆனால் அந்த லிஃப்ட்டுக்கு நான் போய் சேர்றதுக்கான அந்த வழி சரியாக இல்லை என்றால் அது ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயம் பார்வையற்றவரோ அல்லது ஒரு அங்கவீனமுற்ற ஒரு நபர் தான் அதை தன்னுடைய உரிமையை கேட்க வேண்டும் என்றது அல்ல. நாங்கள் எல்லோருமே சமூகமாக அவர்கள் சார்பில் நாங்களும் அவர்களுக்காக இயங்க முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த கட்டடங்களை உடனடியாகவே எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு அல்லது வெவ்வேறு நிறுவனங்களுக்கு அல்லது இந்த தேசிய சபைக்கு தெரியப்படுத்தி அவற்றை மாற்றி அமைப்பதற்கான வழிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் இன்றும் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய மத்திய வங்கியோடு எனக்கு ஒரு கோபம் இருக்கிறது. எங்களுடைய காசுகள் காலத்துக்கு காலம் அச்சிடப்பட்டு வருகின்றன. ஆரம்ப காலத்தில் எங்களால் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு தாள் காசுகளை கையில் எடுத்து கொண்டோம்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் அளவுகளில் வைத்தே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 2005ஆம் ஆண்டு காலத்துக்கு பின்னர் அச்சிடப்பட்ட காசுகள் எல்லாம் ஒரே தாளாக இருக்கிறது, ஒரே அளவுள்ள தாள்களாக இருக்கிறது. அப்போ அதனால் அதை எந்த தாள்னு கண்டுபிடிக்க முடியாது.
இதற்கு பிறகு நாங்கள் இப்பொழுது இந்த புலமை கல்வி பிள்ளைகள் படிக்கின்ற போது பாடசாலையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நோட்ஸுக்கும் ஒவ்வொரு பிரெயிலில் நாங்கள் குட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டோம். ஒரு குட்டு இருந்தால் அது 20 ரூபாய், 2 குட்டு இருந்தால் அது 50 ரூபாய் என்று குட்டுகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒரு தாளை எடுத்துக்கொண்டால் இன்று கூட ஒரு காசை எடுத்து தடவி பார்த்தா எல்லா இடமுமே மடிஞ்சு தான் இருக்குது ஒழிய எங்கேயும் குட்டுக்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு $1 அமெரிக்கன் டாலரோ அல்லது ஒரு ஸ்டெர்லிங் பவுனியோ எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்களால் இலகுவாக அந்த கைகளை வைத்து அதை எங்கே அந்த குட்டி இருக்குதுன்றது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஏட்டுக்கல்வியாக அல்லது ஒரு பேக்காட்டுகிற ஒரு நடைமுறையாக இல்லாமல் அந்த நாங்கள் எடுத்து வர நோக்கத்தை நிச்சயமாக மற்றவர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை மாற்றிக்கொள்ள வேணும். அப்படியான சில விஷயங்களை கொண்டு வர வேணும். மற்றபடி இந்த சில சலுகைகள் நாங்கள் குறிப்பாக சொன்னோம்ன்ற இந்த ரயில்வே ஸ்டேஷனில் குறிப்பாக இன்றெல்லாம் ரயில்வே திணைக்களம் எல்லா அரச ஊழியர்கள் வாரண்ட் என்ற ஒன்று வழங்கப்படுகிறது. அதன் மூலம் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த அங்கவீனமுற்ற நபர்கள் ஆக குறைந்தது செல்வதற்காக ஒரு கம்பார்ட்மெண்ட், இப்போ இந்தியாவிலையெல்லாம் ரயில்வே திணைக்களம் என்ன செய்கிறதுன்னா நிச்சயமாக டிசேபிள் கோச் என்று சொல்லி ஒரு பெட்டியை அதுக்குள்ளே போட்டிருப்பார். அந்த ஒரு பெட்டி ஒன்று அதோடு இணைக்கப்படும். அப்போ கட்டாயம் அந்த டிசேபிள் பெட்டியில் அவர்களெல்லாம் கிளியராக பண்ணினா மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா ட்ரெயினே புறப்படும். அப்போ அப்படியாக ஆக குறைந்தவருக்கு ஒரு மேலதிகமான ஒரு பெட்டியையோ அல்லது சில இருக்கைகளையோ மாற்று இந்த அங்கவீனமுற்ற நபர்களுக்காக ஒதுக்க வேண்டும். அவை பற்றிய அறிவை கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த பொது போக்குவரத்துகள் பஸ்ஸுகள் எல்லாம் கடைசியாக இருக்கிற ஷீட், அதாவது பின் வழியால் ஏறின உடனேயே இடது பக்கம் இருக்கக்கூடிய முதலாவது ஷீட் தான் இருக்கை தான் இந்த அங்கவீனமுற்றவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்லுவார்கள் சாரதிக்கு பின்னால் இருக்கிற ஷீட் தான் அங்கவீனமுற்றவர்களுக்கான ஷீட் தான். இல்லை, அது மதகுருமாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஷீட். அப்போ ஏன் இவர்களை கொண்டு பின்னுக்கு போட்டதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிற நடத்துனர் எப்பொழுதுமே இருவழிகளை கொண்ட ஒரு பொது போக்குவரத்து சாதனத்தில் பின்னால் தான் நிற்கிறவர். அதுக்காக தான் அதுகள் சொல்லப்படுது. ஆகவே இந்த விடயங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது நாங்கள் நிச்சயமாக இந்த உரிமைகளை மேலும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அடையலாம். ஓகே, நன்றி அற்புதராஜ். இன்றைக்கு உண்மையாகவே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ஒரு சாதாரண விஷயங்களை கடந்து போகிற ஆனால் முக்கியமாக நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய அதை பற்றி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்களை கலந்துரையாடி இருந்தீங்க. எங்களுக்கு இந்த சட்டம் தொடர்பான ஒரு தெளிவான புரிதலையும் தந்திருந்தீங்க. நன்றி இன்றைக்கு இங்கே வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டதுக்காக. நன்றி. முக்கியமாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்றால் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருப்பதாக என்னுடைய நண்பர், அவரும் ஒரு சட்டத்தரணி தான், சிங்கள நண்பர், அவர் எனக்கு சொல்லிய பிறகு யூஎன்டிபி ப்ரோக்ராமை சேர்ந்த எங்களோட ஆயிஷா இதை தொடர்பு கொண்டு இந்த நேரத்தை என்னோட கலந்துரையாடி அதை ஒதுக்கி கொண்டு ஹிரோஷன் இது தொடர்பாக என்னோட ஜெனோஷன் இது தொடர்பாக வந்தவுடனே எனக்கு இந்த விடயங்களை சொன்னார்கள். இந்த நிகழ்வை மிக அழகாக இப்பொழுது ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய நண்பர்கள். அதை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் எல்லாரும் பார்த்து செவிமடுத்து, இது மாத்திரமில்லாமல் இதனை நீங்கள் ஒரு பயனுள்ளதாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். எதிர்காலத்தில் இந்த சட்டத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல மாற்றங்கள் வரப்போடுகிற என்ற நம்பிக்கையோடு என்னையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்தமைக்கு உங்களுக்கும் என்னுடைய வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கி நாங்கள் ஒரு சமூகமாக அறிந்து வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு சட்டம் தொடர்பான கலந்துரையாடலை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.